தங்களது தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் இஸ்ரேல் முழுவதும் பதிலடி தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் கூறியிருக்கிறது. ஈரான் அனைத்து படைகளின் தலைவர் முகமது இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இஸ்ரேல் தாக்கினால் பல மடங்கு தீவிரமாக அடுத்த தாக்குதலை முன்னெடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சன், தற்போது என்ன எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக லாவண்யா, ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லா வகையிலையுமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் போல இன்னும் பல மடங்கு கூடுதலாக எங்களுடைய பதில் தாக்குதல் இருக்கும் என்றும் ஈரான் கூறியிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு பதிலளித்திருந்தார். ஈரான் ஒரு மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டது தாக்குதலை நடத்தி, இதை நாங்கள் அப்படியே விடுவதாக இல்லை என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அதற்கு பதிலாக தான் இப்போது ஈரான் தரப்பிலிருந்து இந்த பதில் தாக்குதல் என்பது கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நாங்க அழிப்போம், அந்த அளவுக்கு நாங்க தயாராக இருக்கோம், நாங்க எங்களை தாக்கும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சரி, பதில் தாக்குதல் நடத்தவும் சரி, எல்லா வகையிலையும் நாங்க தயாராக இருப்போம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரியான தாக்குதல் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்துல நடந்திருக்கு. ஈரான் இஸ்ரேலை தாக்குனாங்க. அந்த சமயத்துல இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தும் போது ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுத கிடங்குகள், அணு ஆயுதம் தொடர்பான ஆய்வுகள் நடைபெறும் இடங்களை டார்கெட் பண்ணி அவங்க பதில் தாக்குதல் நடத்தினாங்க. அதனால எப்பவுமே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் தொடங்கின போது என்ன ஒரு பதற்றம் நிலவுச்சோ அதே ஒரு பதற்றம் இப்போ நிலவுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மத்திய கிழக்கு பகுதியில இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வாரா மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இப்ப அதிகமா இருக்கிறதான பதற்றம் நிலவுது. இப்போதைக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்க இந்த அவசர நிலை அப்படின்றது ஓரளவு அமைதியாக்கப்பட்டிருந்தாலும் கூட இது ஸ்டில் ஒரு பதற்றத்துக்குரிய நேரமாகத்தான் இருக்கிறது. எப்போது வேணா இந்த தாக்குதல் நடைபெறக்கூடும் அப்படின்ற ஒரு பதற்ற நிலை தான் நீடிக்குது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவரஞ்சனி.